இப்படி வன்னிய புராணத்துல அதாவது இன்று நாம் நடத்தக்கூடியது இரண்டாம் பாகம். இரண்டாவது பாகம். ஆமா. முதல் பாகத்துல அதாவது தேவர்களை எல்லாம் மாதாவை சிறைபிடித்த பிறகு என்ன செஞ்சாங்க? தேவர்கள் எல்லாம் அடிமையானவங்க மீண்டும் வந்து இமயமலைச்சாரல்ல யாகம் செஞ்சு உத்தரவன்னியனை பிறக்க வச்சாங்க. ஆமா. இந்திர மகளை இந்திரமாலையை கல்யாணம் செஞ்சு சம்புகாசி நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தையும் உண்டு செஞ்சு. ஆமா. அங்க மந்திரமாலையோடு உத்தரவன்னியா அங்க தங்கி இருக்காரு. அப்படி யுத்தத்துக்கு போறதா இருந்தா மீண்டும் படையப்பட்டால வேணும் அப்படி என்பதற்காக தயார் செஞ்சு உன்னை யுத்தத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினதோட முதல் ராத்திரி கதை முடிஞ்சது. ஆமா. இன்றைக்கு இரண்டாம் பாகம். அதாவது உத்தரவன்னியனுக்கு பின்பலமா என்ன தயார் செய்யறாங்க, யார் யாரையெல்லாம் அனுப்புறாங்க, படைப்பட்டாளர்கள் வருது, யார் யாரெல்லாம் அந்த உத்தரவன்னியும் கூட பின்பலத்துக்கு போறாங்க அப்படி என்பதை இரண்டாம் பாகத்துல நடத்தக்கூடியது. இன்று இரண்டாம் பாகத்தில் இந்நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன அறிக்கை செய்கிறேன். செவிகோர்ந்து கவனிக்கணும். வந்திருக்கிறீங்களே, பார்த்தனிலே 10ஆவதாரம், ஜெகந்தனிலே 108ஆவதாரம், அப்படி அவதார புருஷனாக விளங்கக்கூடிய என் பெயரோ கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? பகவானா சாமி பெருமாள் ஏழுகுண்டலவாடு சாமி கேனக்கண்ணா ஐயா சீமனகட நாராயணா அப்படி அல்லப்பா ஸ்ரீமந்த நாராயணா பெருமாள் என்னையை உண்டவாயா பகவானா ஆமா பேசும் தெய்வமா சாமி உங்களை பாக்குறதுக்கு தான் சாமி நான் படாத பாடுபட்டேன் சாமி. உங்களை பார்ப்பதற்காக கந்து காரங்கட்ட 5000 ரூபாய் கடனை வாங்கி கொண்டு 7 மலைகளை கடைந்து வந்தேன். திருப்பதி மேல் திருப்பதி வந்தேன். உங்களை அங்க பார்க்க முடியலையே. கோயிலுக்குள்ள இருந்தது கல்லு சிலை. கோயில்லயே நான் தோத்துட்டேன். சாமியே அங்க பார்க்க முடியல. இந்த மாதிரி பேச சாமி இருந்துச்சு, ஆனா அங்க இருந்தது கல்லு சிலை. என்கிட்ட பேசலையே. சும்மா இருப்பனா? போன திருச்சி ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்துல உங்களை பார்க்க முடியலையே சாமி. ஸ்ரீரங்கத்திலயும் பார்க்க முடியலையா? கோயில்ல இருந்தது கல்லு சில, கோயில்லயே நான் நிறைய இருந்திருக்கு. இல்ல சாமி தோத்து போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆனா நம்ம இந்நேரத்துக்கு நம்ம மணியாரம் பாளையத்துல மணி 1:20க்கு நீங்களே பிரசண்டமா இருக்கீங்க. தீவிர பக்தன் சாமி நானு.
அப்படியா? உங்களிடத்தில் நான் சுப்பிரபாதம் பாடி உங்களை மகிழ்விக்க போகிறேன். என்னது? சுப்பிரபாதம் பாட போறோம் நாங்க இப்ப. சுப்பிரபாதம் பாட தெரியுமா? என்ன சாமி இப்படி கேள்வி கேட்டுட்ட? திருப்பதியில ஓடுதே சுப்பிரபாதம், அது யாரு பாடுறாங்கிற? அம்மா யார் தெரியுமா? எங்க ஆயாதான். அவங்க வம்சாவளியில் வந்தவன் தான் நான். இசை பரம்பரையில் வந்தவன். அதனால சாமி, தாங்கள் இங்கே நின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் நாங்கள் அனைவற்று பேரும் உங்களுக்கு நான் சுப்பிரபாதம் பாட போறோம். நான் பாடுவேன், எல்லாருமே கோவிந்தா சொல்லுவாங்க. சரி. ஆமா ஐயா, அவர்தான் கோவிந்தா சொல்லாம வேண்டாமான்னு பேசிட்டு இருக்காங்களா? டேய் தம்பிங்களா, எல்லாம் கோவிந்தா சொல்லுங்க. சரி 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 ரைட்டு பஸ் ரைட். ஐயோ, எல்லாம் கோவிந்தா சொல்லுங்கடா. இன்னும் எத்தனை சமாளிக்க போறேன்னு தெரியல சாமி. இல்லைங்க தம்பி, எல்லாம் கோவிந்தா சொல்லு. அது மட்டும் இல்லைங்க, ஏன்னா இந்த சுப்பிரபாதம் 5 மணிக்கு போடுவாங்க திருப்பதியில. ஏன்னா நாம மட்டும் கேட்டா பத்து போதுமா? மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களும் கேட்கணும். வீட்டுல தான் இருப்பாங்க சில பேரு. கொஞ்சம் ஏன்னா இங்க இருக்கிறவங்க மட்டும் கேட்டா போதாது, வீட்டுல இருக்கிறவங்களும் கேட்கணும். அதனால எல்லாத்தையும் ஒரு எனக்கே இப்பதான் நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். காலையில 4 மணிக்கா இருந்தாலும் சரி, 5 மணிக்கா இருந்தாலும் சரி, எந்திரிச்ச உடனே போடு. செந்தில் உடனே போடுறதா? வீட்டில் போடும்போது போடுங்க. பாட்டு போடுவீங்கல்ல, ஆன் பண்ணிட்டீங்களா? அங்க போய் நின்னுங்க. சரி பாக்கலாம். எல்லாருமே தம்பி எல்லாம் கோவிந்தா சொல்லுங்க. பாசி எல்லாம் கோவிந்தா சொல்லுங்க. நீங்க கோவிந்தா சொன்னாதான் என்னால பாட முடியும். எல்லாத்தையும் எழுப்பிடு. சொல்லிட்டுங்களா? ஆனா செந்திலா ரெடிங்களா? எங்கள் ஸ்ரீமந்த நாராயண கோவிந்தா. இவ்வளவு ரசிகர்களா? எங்கள் சீதாரமண கோவிந்தா. ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஆரோக்கிய பாலு நயந்திரா பாலு பூர்த்தி போல இமயமல 10,000 சம்பளத்துல 5,000 பாட்டு தெரியும். சுப்பிரபாதம் பாட மாட்டேன் பாட மாட்டேன் பாட மாட்டேன். பங்காளிக்கு போய் இப்படி சொல்லலாம் இல்ல, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. பாட மாட்டேன். இதுக்கு மேல நல்ல பாட்டா பாடுறேன். இப்ப இத கேட்டு நீயே பயந்து போயிருவேன். பயந்து மயங்கி போயிருவேன்னு சொன்னேன். இருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. எப்படி திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமகள் மனம் நாடும் சீனிவாசா. ஏழு மொழை வாசா கங்கை கரை தோட்டம். எப்படி சாமி? எப்படி கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன் தூங்குகின்றார் தூங்குகின்றார். எற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல். எப்படி எருமை? எருமையா? அருமை பாட்டு காட்டு. என்ன பண்ணுவ? புதுப்பாளையம் கோவிந்தராஜ் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவரே கேட்டு வாங்கிட்டு போறாரு. அண்ணன் புதுப்பாளையம் கோவிந்தராஜ் எப்பயும் குடி கூத்தியாவோடு சந்தோஷம். எற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் மூன்றாரேனோ.
பெருமாளே மாதவா அப்படிதான் என்னடாக இருந்தாலும் துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகங்களிலே நான் எடுத்த அவதாரங்களோ 10 அவதாரங்கள் இறைதாயுகத்தில் எடுத்த அவதாரமோ 6 அவதாரங்கள் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனன் பரசுராமன் இப்படி சொல்லக்கூடிய 6 அவதாரங்களை திரைதாயுகத்தில் எடுத்து முடித்தேன். திரைதாயுகத்தில் எடுத்ததோ 7வது அவதாரம். ராவணாதிகளை சம்காரம் செய்வதற்காக எடுத்ததோ ராம அவதாரம். துவாபரி யுகத்துல பலராம அவதாரம் 8வது அவதாரம். இந்த கிருஷ்ணவதாரமோ 9வது அவதாரம். நாளை பிறக்கும் கலியுகத்துல எடுக்க போறது கல்கி அவதாரமோ 10வது அவதாரம். நாளைக்கு எடுக்கிறது கலக்கி கலைக்கல்லப்பா கல்கி அவதாரம். என்ன சாமி அப்படின்னா கல்கி அவதாரம்னா தெய்வங்கள் எல்லாமே வக்ரமாயிருவாங்க, ஆயிருவாங்க. பெருமா கோயில கல்லு செல்ல இருக்குது அந்த மாதிரி கலியுகத்துல அதுதான் கல்கி அவதாரம். மாதவா அப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்துல எனக்கு தாய் தந்தைகள் யாரு? யாருக்கு மகனாக பண்ணீங்க? தந்தையோ வசிதேவன், இப்படி இந்த ஆயுதங்களுக்கு நான் கண்ணனாக கல்லரசனையிலே பிறந்தேன். பிறந்தவரா? ஆமா. சரி சுவாமி. ஐயா, எதற்காக இந்த யுகத்துல நான் இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன்? நீங்க ஒரு கடவுள், நீங்க ஒரு சாமி. ஆமா. எங்களை போல மனிதனோடு மனிதனா பிறந்திருக்கிறீங்க. என்ன காரணம் சுவாமி? என்ன காரணம்? ஏன் இப்படி பிறக்க வேண்டும்? துவாபரி யுகத்தில் நான் இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்தது பூமி பார்த்த குறைப்பாக்காக எடுத்த அவதாரமே இந்த கிருஷ்ணாவதாரம். பூமி பாரத்தை குறைக்க போறீங்களா? ஆமா. சாமி, பூமி பாரத்தை குறைப்பதற்காக பிறந்தன்னு சொல்றீங்க. ஆமா. நீங்க ஒருவர் மட்டும் பிறந்தா பூமி பாரத்தை குறைக்க முடியுமா சாமி? முடியாது. எப்படி பூமி பாரத்தை குறைப்பீங்க? பூமி பாரத்தை குறைப்பதென்றா எங்கெல்லாம் அதர்மம் இருக்கிறதோ அதையெல்லாம் அழிக்கணும். அழிக்கணும். தர்மத்தை நிலைநாட்டணும், நிலைநாட்ட வேண்டும். இதற்காக தான் நான் இந்த அவதாரம் எடுத்திருக்கேன். மாதவா, இருந்தாலும் இன்று நாம வந்த வேலை என்ன தெரியுமா? வேலை அதாவது ரத்னாபுரி ஆண்டு வந்தானே. யாரு? வாதாபிசூரன். அவன் என்ன செய்தான்? கடூரமான தவத்தை செய்தான் சிவபெருமானிடத்தில். கடூரமான தவம். ஆமா. சரிங்க. அவன் செய்த தவத்தை வச்சு சிவபெருமான் என்ன செய்தாரு? அவன் கேட்டபடியே வரத்தையும் கொடுத்தார். கேட்டபடி வரத்தை கொடுத்தார். அது மட்டும் அல்ல, அது மட்டும் கிடையாது. அவன் செய்த தவத்தை வச்சு பகவான் என்ன செஞ்சாருன்னா தேவதச்சன் மயனை வரவழைத்து திருப்பார்க்கடல் மத்தியில ரத்தினமயமான ஒரு கோட்டை அமைத்து விடு அப்படி என்று தேவதச்சனுக்கு உத்தரவு கொடுத்தார் பகவான் சிவபெருமான். அதோடு மட்டுமல்ல, தேவதச்சனுடைய மகளாகிய சொக்கக்கண்ணி என்று சொல்லக்கூடிய பெண்ணையும் கல்யாணம் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டாரு. அப்படி பகவான் வரம் கொடுத்த பிறகு அவன் என்ன செய்தான்? அந்த ரத்னாபுரி கோட்டையில போய் அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தான்.
செய்தவன் என்ன செய்தான்? என்ன செய்தான்? உலகிலே தேவதேவர்களும் நமக்கு அடிமையாக இருக்கணும். நமக்கு அடிமையா இருக்கணும். ஆமா, தேவர்களையும் அடக்கி ஆளுநங்கிற எண்ணம் உதயமாச்சு. ஆமா சாமி. அப்போ என்ன செய்தான் தெரியுமா? தேவர்களை எல்லாமே அடிமையாக்கினான் வாதாபி. ஆமா, சரிங்க. அடிமையாக்கி ரத்னாபுரி கோட்டை கொண்டு போய் சேர்த்தான். ரத்னாபுரி கோட்டைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டான். அப்படி சேர்த்த போது தேவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. ஆமா, எப்படி? அதாவது இந்திர பகவான் பகவான் மதுகுடம் சுமக்கணும், மறுபடி சுமக்கணும். ஆமா, நான் என்ன செய்யணும்? அவனுக்கு மாமிசம் வறுத்துட்டு போய் கொடுக்கணும். கறி. ஆமா, ரைட். யமதர்மா இருக்காரு, அவருக்கு என்ன வேலை? அங்க இருக்கக்கூடிய எரும மாடெல்லாம் மேய்க்கணும். யமதர்மனுக்கு. ஆமா, ரைட்டுங்க. வாயு பகவான் ரத்னாபுரிய கோட்டை எல்லாம் சுத்தமா பெருக்கணும். நல்ல வருண பகவான் வாசல் தெளிக்கணும். தெய்வ கண்ணிகள் எல்லாம் அசூர பெண்களுக்கு தொண்டு வேலை செய்யணும். தொண்டு வேலைகளை செய்யணும். ஆமா, சரிங்க. இப்படி எல்லாம் கொண்டுட்டு போய தேவர்களே அடிமைப்படுத்தினான் வாதாபி. அப்போ அவனுடைய தொல்லை தாங்காம தேவர்கள் எல்லாம் என்ன செய்தோம்? ஒரு பொய்யான வடிவத்தை ரத்னாபுரிகளை விட்டு மெய்யான உருவத்தோடு தேவ அதாவது அசுர படைகளுக்கெல்லாம் மூதேவி ஒன்று செஞ்சு எல்லாம் மயக்கமா இருக்கும் போது அங்கிருந்து தப்பித்து வந்து சிவபெருமான பார்த்தோம். நீங்க எல்லாருமே சுவாமி இப்படி தேவர்களெல்லாம் அருமையாக்கிட்டான், யாருமே அவனை வெல்ல முடியலையே, காரணம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டப்போ சிவன் அப்பதான் சொன்னாரு, தேவர்களா அவன் பெற்ற வரப்பிரசாதம் அப்படிப்பட்டது. வரப்பிரசாதம் அப்படி. ஆமா, அவன் உடல்ல இருந்து ஒரு துளி உதிரம் பூமியில பட்டாலும், ஒரு துளி உதிரம் கீழே பட்டாலும் அவனை போல ஆயிரக்கணக்கான அசுராதிகள் உண்டாகும், அசுரர்கள் பிறப்பார்கள். ஆமா, இப்படிப்பட்ட கடூரமான வரத்தை எல்லாம் பெற்றவன் வாதாபி சூரன். சாமி, அதுவும் அல்லாம அவனை ஒருவன் வெல்வதாக இருந்தால் ஒரு மானிட யோனியில பிறந்தவன் எவனோ அவனை கொல்ல முடியாது. மானிட யோனியில பிறந்தவன் யாருமே கொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வரப்பிரசாதம் பெற்றவை அப்படி என்று வரம் பெற்ற ரகசியத்தை சிவபெருமான் தேவரிடம் சொன்னாரு சுவாமி. அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? இமயங்கிரி மலை, சரி கைலகிரியில் மலைச்சாரல்ல போய் யாரு சம்புகேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தவரிஷி, சம்புகேச மகாமுனிவர். ஆமா, தவரிஷி. ஆமா, அவரை தலைமையாக வைத்து இமயமலை சாரல்ல வன்னிமர சோலையில எரியும் தீயில பெரிய ஒரு யாகம் செஞ்சாங்க. ஆமா, அந்த யாகத்துல சிவபெருமானுடைய நெற்றி வேர்வையும் ஆமா செங்கலனி மலரையும் அகதியாக கொடுத்து ஒரு தேவர்கள் நினைத்தது போலவே ஒரு வீர புருஷனும் பிறந்தான். ஒரு வீர புருஷனும் பிறந்தான். ஆமா, சரிங்க. அவன் எப்படி வந்தான்? எப்படி அவன் புறப்படும் போது அவனுடைய முகாரவந்தத்தை பார்த்தா ஒரு குகையிலிருந்து ஒரு சிங்கம் வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? அப்படியே அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக கோபத்தோடு. ஆமா, அந்த எரியந்தியில வெண்குதிரை மீது 18 விருது 32 ஆயுதங்களோடு வெளியில புறப்படும் போது ஆனா அவன் எப்படி வந்தா? தேவர்களை எல்லாம் மண்டிட்டு வணங்கினவாறு தான் வந்தான். மண்டிட்டு வணங்கின போது அவன் வரக்கூடிய அவன் முகாரவந்தத்தை பார்த்தே தேவர்கள் எல்லாம் திக்கு திசை தெரியாம ஓடி ஒளிஞ்சிட்டாங்க எல்லாருமே. ஆமா, அதன் பிறகு அவனை சமாதானப்படுத்தி அவனை எதுக்காக பிறக்க வைத்தோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்திரன் மகளாகிய மந்திரமாலையை கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. மந்திரமாலையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் அல்லாம இமயமலை சாரல்ல ஒரு பட்டணத்தை உண்டு செஞ்சாங்க தேவர்கள் எல்லாம். அந்த பட்டணத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? இந்த சம்பு மகரிஷியினுடைய காரணத்தால் இந்த பையன் பிறந்திருக்கான், அவருடைய பெயர் வழங்கணும் அப்படி என்பதற்காக சம்பு காசி நகர், காசி நகர் அப்படி என்று ஒரு பட்டணத்தை உண்டு செஞ்சு அந்த இந்திரன் மகளும் உத்தரவண்ணியனும் எப்படி பிறந்தான்? பங்குனி மாதம் 17ஆம் தேதி உத்தர நட்சத்திரத்துல. ஆமா, அந்த பையன் பிறந்தான். வீரம், விவேகம், அறிவு, ஆற்றல் எந்த குறையுமே இல்லாம அந்த பையன் பிறந்தான். அதனால் அவன் யுத்தத்துக்கு போவதா இருந்தா ரத்னாபுரியில ஏராளமான அசுர படைகள் இருக்கு. அசுர படைகள் அங்க இருக்கிறாங்க. இவன் ஒருவன் மட்டும் போய எப்படி
அங்க அசுர படைகள் மத்தியில யுத்தம் செஞ்சு தேவரை எல்லாம் மீட்க முடியும். அதனால தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த உத்தரவண்ணியனுக்கு பின்பலமா எதை அனுப்பனா இவன் வெற்றி அடைவான், சரிங்க. அப்படி என்று ஆலோசிக்க வேண்டும். அதனால தெய்வலோகத்துக்கு அதிபதி தேவ இந்திரன், மும்மூர்த்திகளுக்கும் தளபதியாக விளங்கக்கூடியவர் யாரு? பகவான் சிவபெருமான். அனைவரையும் உடனே சந்திக்கலாம். பகவான் தான் நீங்க என்ன சந்தேகம்? சாமி உங்களை பாக்குறதுக்கு தான் சாமி நான் வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா சாமி. என்ன விஷயம்? எனக்கு 2 வரங்கள் தேவைப்படுகிறது இப்போது, மிக அவசரமாக. அதுவும் அவசரமா? உடனே வேணும் சாமி. என்னப்பா வர வேணும் கேளு. கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சாமி கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. நீங்க கெல்டருமே சாமி. நான் ஒரு மானத்தன் சாமி, யாருக்கிட்டையும் 10 ரூபா கடன் வாங்க மாட்டேங்க. போன வருஷம் கூத்தாண்டு காசு வச்சு ஒரு ஓட்டை கட்டணும் சாமி. இந்த மாதிரி ஒரு ஓட்டை கட்டினேன், இந்த மாதிரி ஓட்டை கட்டிட்டேன், எல்லாம் கட்டிட்டேன் சாமி. போசுறதுக்கு காசு பத்தலைங்க. என்ன பண்றது? நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேனே. எங்க ஊருக்கு வாரம் கண்டா ஒரு கண்டுக்காரு ஒரு வருஷம் வந்து வீட்டை பார்த்தான். கோமாளி, ஏன்டா வீட்டை பூசாம வச்சிருக்கேன். பார்த்தவன் கம்மனு வீட்டை பார்த்துட்டு போலாமல கொலாய் முடிட்டு வந்து என்கிட்ட கேட்டான். சொன்னேன் சாமி, இல்லைங்க என்கிட்ட காசு இருந்ததெல்லாம் காலி போச்சு, பூசுறதுக்கு காசு இல்லன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான் தெரியுமா சாமி? நான் தரண்டா உனக்கு கந்து எடுத்து பூசலாம் அப்படின்னு சொன்னான் சாமி. காசு கொடுத்தான், வீட்டை பூசனே, சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளையோட குடியிருந்துக்கிட்ட சாமி. எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த சாமி. ஏன் சாமி? சொல்லு. காசு கொடுத்தவன் கம்மல இருக்குன்னு சொல்லிட்டு மாற கண்டா புல்லட்ல குடுத்திட்டு இருக்கிறான் சாமி. ஞாயிற்றுக்கிழமை என்னங்கண்ணா? கோமாளி எடா கந்த, டேய் கந்த அப்படின்னு அவன் ரொம்ப என்ன ராவடி பண்றான், இடைஞ்சல் கொடுக்குறான். எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு. இந்த கந்து வாங்கணும் பாரு, இந்த கோமாளி அவராசை எனக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது, நான் சந்தோஷமா இருக்கணும் சாமி. கந்து கொடுத்தான் பாரு சாமி, கந்துக்காரே அவன் ஆனா புத்தா செத்து போயிரு சாமி. கந்து கொடுத்து உதவணுமே, செத்து போயிடணும். அது அவன் சாதாரணமா சாவக்கூடாது. ஒரு கத்தி எடுத்து எங்க ஊருக்கு 4 மணிக்கு ஒரு பால் வண்டி வரும் சாமி. அந்த பால் வண்டியிலே விழுந்து சாவணும் சாமி. அவன் சாவரம் கத்தியில குத்திக்கிட்டான்னா மருந்து குடிச்சா உனக்கு என்ன போகுது? செத்தான்ல சாமி. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். மத்த வண்டியில எல்லாம் விழுந்து செத்தானா அவனுக்கு பால் ஊத்துறதுக்கு 3 நாள் ஆகும். பால் வண்டியில விழுந்து செத்தானா அன்னைக்கே ஊத்தி போடுவாங்க அவனுக்கு பால். அது மட்டுமா சாமி? மத்தாலக்காரர் யாரு இருக்கிறீங்க? எங்க அக்கா புரிஞ்ச சாமி, அவன் பொண்டாட்டியும். அக்கா புரிஞ்சுக்கிற என்னென்ன பேசுற? இல்ல சாமி, அந்த கந்துக்காரன் கடை கட்டுறதுக்கு இவருகிட்ட ஒரு 3000 வாங்கி தின்னு விட்டோம் சாமி. எங்க எங்க வாங்க, உங்ககிட்ட தெரியாமதான் கேக்குறேன். கேளு. நீங்க டெய்லி எங்க சாமி படுத்து தூங்குவீங்க? கூத்தாரம் மவராசரி நீங்க வீட்டுல தூங்குறீங்க, ஆனா நான் எங்க தூங்குறேன் தெரியுமா சாமி? சோழகாட்டுல படுக்கிறியா? வீட்டுக்கு போனா கந்துக்காரன் தொல்லை, கூத்துக்கு வந்தா இந்த மத்தாலக்காரன் தொல்லை. எடுறா 3000 ராவடி பண்றான் சாமி எங்க அக்கா போசை. அதனால சாமி எனக்கு இன்னொரு வரமும் குடிச்சாமி. அந்த கந்துக்காரனுக்கு வர கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி எங்க அக்கா போறதுன்னு முழக்க போட்டு சாமி. அக்கால என் ஜாதகம் என்ன தெரியுமா? கேட்ட நட்சத்திரம் மிருக சீரிசம் பெரிய ஓட்டுக்குது. அது இல்லாத என் ஜாதகத்துல இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குறா. என்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கலன்னா அவன் குடும்பமே அடியோட போயிரும். செட்டில் எவ்வளவு ரெடியா நிக்க மாட்டேங்கிறான். 3 மணிக்கு கொடுத்துற ஜாமி அவன் கடல. சரி சரி, நீங்க யார்கிட்டயும் அது கந்து வாங்கி இருக்கிறீங்களா? சரி சாமி.
பகவான் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்கள் பாதத்துக்கு கோடி நமஸ்காரம் செய்தோம். ஏனென்றால் நேற்றைய தினத்தில் அதாவது எளிய வேள்வியிலே வன்னியை பிறக்க வைத்தோம். பிறக்க வைத்து மந்திரமாளியை திருமணம் செய்து வைத்துட்டோம். ஆனால் அந்த அசுரனாகப்பட்ட வாதாபியை அழிக்க வேண்டும். அவனோ அசுர படைகள் மத்தியில பார்க்கடலுக்கு நடுவுல ரத்தனமயமான கோட்டையில வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த வாதாபியானவன். ஆனா உத்திரவண்டியனோ ஒண்டி ஒருவனா போய் யுத்தகலத்தில் அவனை ஜெயமடைய முடியுமா? முடியாதல்லவா? ஆமா. அதனால அந்த உத்திரவண்டியனையும் வரவழைத்து அதன் பிறகு அவனுக்கு வேண்டுமான பின்பலத்துக்கு வேண்டுமான படைப்பட்டாளங்கள் எல்லாம் சேகரப்படுத்தி அதன் பிறகு யுத்தகலம் அனுப்பலாமே. அகட்டும் சாமி. ஏனென்றால் அந்த அசுரனை வதம் செய்தால்தான் இந்த தேவர்கள் இடைவிடாமல் வாழ முடியும். ஆமா, அதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமானால் அதனால் அவனை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்துத்தான் ஆகணும். அதனால் வண்டியில வரவழைத்து அவனுக்கு வேண்டுமான ஏற்பாடுகள் செய்து படைப்பட்டாளத்தோடு ஆகட்டும். எது கொண்டு அழைக்கிறார்? Hey!